அனைவருக்கும் வணக்கம். மகிழினி கலைக்கூடம் தயாரித்துள்ள வீர தமிழிச்சி இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிக சிறந்த வெற்றியை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் பங்களிப்பு செய்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் மிக சிறந்த வெற்றி கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சஞ்சீவ் சார் ரொம்ப காலமாக நமக்கு தெரிஞ்சவர், மிக சிறந்த நடிகர், எல்லா ரவுண்ட்லேயும் அவர் செய்யக்கூடியவர், செய்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த படம் அவருக்கு இன்னும் ஒரு படிக்கட்டாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அது மாதிரி சுஸ்மிதா பயங்கரமாக ஆக்ஷன் செய்திருக்கிறார்கள் ஹீரோயின் என்று மிரட்டல் செல்வா கூறினார். நான் ட்ரைனிங்கே கொடுக்கல என்றார். நண்பர் கூட நல்லா நடிச்சிருக்காருங்க. நிறைய பேர் நம்ம அது ஆபி உதயகுமார் சார் கூட சொன்னாங்க, பெண்களுக்கு அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அவர்கள் அடித்தால் நாம் தாங்க முடியாது என்பது என்னுடைய ஆமாம் குலமான. அவர்கள் அடிக்காமல் இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் தான் நாம் நன்றாக இருக்கிறோம். அவர்கள் மிக பயங்கரமான மன உறுதியும் உடல் வலிமையும் மிக்கவர்கள். ஆண்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சுமார் தான் எனக்கு தெரிந்து. தன்னை ஒரு மலை போல காண்பித்துக் கொள்வதில் ஆண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. தன்னை ஒரு மலர் போல காண்பித்துக் கொள்வதில் பெண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. ஆனால் இது மலை அல்ல, அதுதான் மலை. அதை நான் இவ்வளோ வயதில் உணர்ந்திருக்கிறேன். நான் நிறைய பெண்களிடம் அடி வாங்கி இருக்கிறேன். ஆமாம், என்னுடைய அம்மாவை போன்ற ஒரு கம்பீரமான மலை போன்ற ஒரு உறுதியான பெண்மணியை நான் சந்தித்ததில்லை. எல்லா சூழ்நிலையிலும் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். அதே போல் தேவயானி மாதிரியான ஒரு பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் புஷ்பம் மாதிரி இருக்கிற அந்த பெண்ணை பற்றி நினைக்கிறீர்கள். அவ்வளவு உறுதியான, ஒரே அடியில் 1 டன் இல்லைங்க 2-3 டன் அடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பெண்ணையும் நான் பார்க்கிறேன். ஆக அவர்கள் உறுதியானவர்கள். ஆண்களுக்காக, குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக மென்மையாக நம்மிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சுஸ்மிதா ட்ரைனிங் இல்லாமல் அடித்தாலும் அது பயங்கரமாக தான் இருக்கும். வாழ்த்துக்கள். இங்கே ஆக்ஷன் பண்ணி நடிக்கிற நட்சத்திரங்கள் மிக குறைவு இல்லை. நீங்கள் மிக சிறந்த அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். மற்றும் எனது நண்பர், நானும் அவரும் ஒரே சமயத்தில் தான் சினிமாவுக்குள் நுழைந்தோம். என்னுடைய அருமை நண்பர் நிக்கில் முருகன் ஒரே சமயம் 90-91 உள்ளே நுழைய பிரயத்தனப்பட்டோம். இன்றைக்கு அவருக்கு கலைமாமணி விருது கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதையும் தாண்டிய விருதுகளை அவர் இன்னும் முன்பே பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. சக்கரம் கட்டி கொண்டு நடப்பான் பறப்பான் என்று ஒருவரை சொல்லுவார்கள், அதிகமாக வேலை செய்கிறவனை. சக்கரமாகவே ஒருவன் இருப்பான் என்றால் அது நிகில் முருகன் தான். இந்த விஷயத்தை நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பே தெரிந்து கொண்டேன். அதை சொல்வதற்கான மேடை இது கிடைத்திருந்தது. மிகுந்த மகிழ்ச்சி. நிகில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் சுரேஷ் பாரதி சிறு சிறு குறும்படங்கள் எடுத்து தன்னை செதுக்கி சரியாக அடுக்கி ஒரு பெரிய படத்திற்குள் நுழைந்திருக்கிறார். எல்லோரும் பாராட்டினார்கள், இந்த படம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்கள் இன்னும் சிறந்த நல்ல படங்களை இதே போன்ற நல்ல தமிழில் நல்ல உணர்வில் தர வேண்டும். மிரட்டல் செல்வா உள்ளிட்ட இசையமைப்பாளர் திரு ஜுபின் உள்ளிட்ட எல்லோருக்கும், எடிட்டர் உள்ளிட்ட எனது அருமை இன்னொரு கலைமாமணி விருது பெற்ற அன்பன் விவேகாவிற்கு, அவருக்கும் கலைமாமணி கொடுத்ததை நான் தெரிந்து கொண்டேன். அவரும் பாடலில் இருக்கிறார். அவருக்கும் இந்த மேடையிலேயே வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த படம் மிக சிறந்த வெற்றியடைய பிரஸ் மீடியாவாகிய நம்முடைய நண்பர்களும் மற்றும் சினிமாவின் ரசிகர்களாகிய அனைவரும் ஒத்துழைத்து அருமையான வெற்றியை தர வேண்டும் என்று
வேண்டி வணங்குகிறேன். அன்புடன் ராஜகுமாரன். தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து வேர்ல்டுலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு யூனிக்கான லெட்டர். அந்த கிராமர் இருக்குல்ல, தா மீ எழு. தா அப்படிங்கிறது ஒரு உயிர் எழுத்து, மீங்கிறது மெய்யெழுத்து. ஒரு ஆண் தா அப்பா அப்படி கிட்டத்தட்ட அந்த தமிழுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ரகசியமே இருக்குது. அப்போது தமிழ்லேருந்து வர்ற ஜீன்ஸ் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இயற்கையாகவே அவங்க பிளட்டில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும், ஒரு எமோஷனல் இருக்கும், ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம நிறைய எப்பிக்ஸில் பார்த்துருக்கோம், இதிகாசங்களில் படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு பெண் வந்து தன்னுடைய வெஞ்சன்ஸை எடுத்துக்கிறாங்க, வன்முறை ரிவெஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டில் டைரக்டர் பண்ணியிருக்காரு. டைரக்டரை பொறுத்தவரையில் அவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தார் அப்படின்னா, எல்லாருமே ஈவன் பாரதிராஜா சார் சின்னசாமியாக இருக்கிறப்போ சாண்டின் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கார், பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துருக்காரு. அதன் பின்பு தான் அவர் வந்து இமயம். ஸோ எல்லாருக்கும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கும், வந்து தன்னை நிரூபித்ததுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறி இருக்கும். அதுக்கு நிறைய எடுத்துக்க. நானே ப்ரொஃபஸராக தான் இருந்தேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் ஃபிசிக்ஸ் மாஸ்டராக தான் இருந்தேன், எம்எஸ்சி முடிச்சுட்டேன். அதனால் அண்டு படத்தில் வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லாயர் பேசினாங்க, இந்த மாதிரி போக்சோ வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு. நம்ம தான் நம்ம வீட்டில் பிள்ளைங்களை கைட் பண்ணணும். இந்த படத்தில் வந்து ஒரு அப்யூஸ், அது சைல்டு அப்யூஸா அல்லது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையா என்ன அப்படின்னு தெரியல. பட் கிட்டத்தட்ட சஞ்சீவ் வந்த அந்த போர்ஷனில் அந்த பையனை வந்து அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் காமிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல சாங் அது. விபின், நான் உங்களோட ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். என் படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நம்ம மோகன்ஜி படம். ஸோ இந்த படத்துலேயும் ஆஸ் யூஷுவல் மாண்டேஜஸ், பச்சை கிளிகள் தோளோட மாதிரி அழகான ஒரு மாண்டேஜஸ் வந்து பிக்சரைசேஷன் பண்ணி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் கண்டென்ட்டு டைரக்டர் வந்து சுரேஷ் பாரதி, நம்ம பாரதி ராஜா சார் வந்து புதுமை பெண் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். இங்கே நான் அதை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அந்த படம் வந்து ஒரு உமன்ஸ்க்கான ஒரு ரெவல்யூஷன் ஃபிலிம். ஒரு விமன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக 2 கேரக்டர் அதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஒரு பக்கம் ரேவதி, ஒரு பக்கம் கண்ணு இல்லாத இன்னொரு கேர்ள். அதில் ஒரு க்ரைம் இருக்கும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், ஒரு கமர்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதை மீறி அஸ் எ டைரக்டராக வந்து அன்னைக்கு அவருக்கு இருந்த இமேஜுக்கு அவர் வந்து சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். அதனால் அந்த படத்துக்கு பேர் புதுமை பெண். அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தது. வீரத்தமிழச்சி இந்த டீம் என்டையராக இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற என்ன வியாபார ரீதியாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணிட்டு போகாமல் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்க அந்த ப்ரொடியூசர் வந்து பெரிய வெற்றி பெறணும். தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து அவர் தயாரிக்கணும், இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். லாயை பேசினதுனால இப்போது எல்லா இடத்துலையும் இப்போ நமக்கு வந்து ஐபிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் வந்து ஒரு திறந்த புத்தகம், ஆனால் அதே சமயம் ignorance of law is not excuse. And somebody says law not be properly educated is more than offense. சட்டம் திறந்த புத்தகம் அப்படின்னா சட்டம் தெரியாதது குற்றம், சட்டத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் இருப்பதும் ஒரு குற்றம் தான். அதாவது அதை வந்து ஒரு பேசிக் எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குரல் இருந்துகிட்டே இருக்குது. பட் இதெல்லாம் மீறி நீங்கள் இந்த படத்தில் வந்து கடைசியாக அம்பேத்கர் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, எவ்ரி 5 years ஒன்ஸ் யூ ஜஸ்ட் கன்சிடர் அபவுட் த இந்தியன் லா, அதை பற்றி நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும். இந்த படம் ஓவரால் சொல்ல வர விஷயம் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியுது. பட் வயலன்ஸாக இருக்குது. இவர் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு மென்னுக்கு வந்து ஃபைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஒரு டூ போட்டு பண்ணலாம், இல்லை எது வேணாலும் பண்ணலாம். பட் வந்து ஒரு கேர்ள், ஒரு உமன் வந்து ஃபைட் பண்ணுறா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு முதல்ல எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அந்த பொண்ணு சங்கோச்சப்படாத அளவுக்கு அவளுக்கு வந்து அதை கைட் பண்ணணும், அந்த ஃபைட்டை வந்து கைட் பண்ணணும். அந்த ஹீரோயினாக நடிச்சிருக்க பொண்ணு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அந்த மாதிரி ஃபைட் கற்றுக்கிட்டாங்களா, இல்லை அந்த படத்துக்காக தான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. ஸோ இவ்வளவு இன்கன்வீனியன்ட்டில் மாஸ்டர் வந்து அதை பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லாயிருக்கு, எடிட்டிங் நல்லாயிருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. ஒரு வீக்கெண்டு முடிகிறப்போ இங்கே வந்து மருதமுடின்னு ஒரு படம் அவங்களோட நான் பேசினேன். அந்த வீக் ஓப்பனிங்கில் ஒரு வீர தமிழ்ச்சி அப்படிங்கிற இந்த படம் மூலமாக அவங்கள வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. நான் இங்கே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள், முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்பி, ராம்கி, என் தம்பி பிரபாகர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் என்னென்னா சின்ன படங்களை ப்ரொமோட் பண்ணுவோம் சார். சின்ன படங்கள்லாம் வந்து சக்ஸஸ் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து நம்ம சைடு, எனக்கு சவுத் இந்தியாவை பொறுத்தவரையில்
தமிழ்நாட்டில் ப்ரெஸ் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கண்ணுக்கு நேராக பார்த்துட்டு இருக்கேன். சமீப காலமாக சின்ன படங்கள், கடுக்கா மாதிரி படங்கள் இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம். மீனாட்சி அண்ணா எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க. சின்ன சின்ன படங்கள் கூட எவ்வளோ ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுக்க தான் செய்கிறீங்க. பட் பப்ளிக் வரல அப்படின்னா பப்ளிக் அந்த யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து மலையாள ஃபீல்டில் பெருசாக இல்லை. தே எக்ஸ்பெக்டிங் ஒன்லி ஃபார் கண்டென்ட் நல்லா இருந்தால் ஷுவராக வந்து அவங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து தமிழ் சினிமாவில் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து வரவேற்புக்குரியது.